ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஆர்டர் ஃப்ளோ. ஸோ ஆர்டர் ஃப்ளோ, வால்யூம் டெல்டா. ஸோ இது இண்டிகேட்டர் ஒரு அமேசிங்கான ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், என்ன நமக்கு வந்து ரிஸ்க் இருக்கும், எவ்வளோ நமக்கு வந்து ரிவார்டு இருக்கும் அப்படிங்கிறத முழு டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்ங்கிறது ரொம்ப அதிகமாகவும், லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம வச்சோம்னா ரொம்ப மினிமமான ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் சொல்லக்கூடியதை நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள், இல்லை ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முடிவெடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பார்க்க போகிற இந்த இண்டிகேட்டர் எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர். ஓகேவா? ஸோ முழுக்க முழுக்க ஒரு ஆர்டரை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆர்டர் ஃப்ளோ அப்படிங்கிறனால ஆர்டர் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலில் இருக்கக்கூடிய ஆர்டருக்கும் இந்த கேண்டிலில் இருக்கக்கூடிய ஆர்டர், ஸோ இதையும் பேஸ் பண்ணி வால்யூம் அதை எப்படி நம்ம வந்து ப்ரீவியஸ் கேண்டில் உள்ள வால்யூம், இந்த கேண்டில் உள்ள வால்யூம், இதையெல்லாம் நம்ம வந்து வச்சு தான் இந்த இண்டிகேட்டர் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வால்யூம் அப்படின்ட்டு, வால்யூம் டெல்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன ஒரு இதுதான். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து அதோட இது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் நம்ம இந்த இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரேஞ்ச், ஒரு நம்ம ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இது வந்து ஒரு சப்போர்ட்டாவோ இல்லை ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மார்க்கெட் வந்து என்ன நடக்கு, இந்த ஒரு சப்போர்ட் ஜோன்லேயோ இல்லைன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயோ மார்க்கெட் இருக்கும்போது என்ன நடக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து இந்த நம்ம ஒரு பையோ ஒரு செல்லோ பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேட்டர் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதாவது என்னன்னா, ஒரு கேண்டிலில் வந்து எவ்வளோ பையர் இருக்கிறாங்க, எவ்வளோ செல்லர் இருக்கிறாங்க, எவ்வளோ வால்யூம் இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஏன்னா எவ்வளோ வால்யூம் அப்படிங்கிறது இருக்கோ அது வந்து செல் வால்யூம் இருக்கும், பை வால்யூம் இருக்கும் ஒரு கேண்டிலில். அப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த இண்டிகேட்டரோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கொடுக்கும். அதாவது ஒரு ட்ரேடர் அதில் ஒரு கேண்டிலில் நமக்கு எவ்வளோ பை இருக்குது, எவ்வளோ செல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு இவ்வளோ பை வருது, ஒரு சப்போர்ட்லேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேயோ பை இவ்வளோ வருது அப்படின்னா, அப்போ அடுத்து வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து மூவிங், அதாவது இந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட்டோ இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸோ எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால் வந்து தெரிஞ்சு நம்ம ஒரு அட்வான்ஸாக ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஓகேவா? ஒன்று. ஓகே, ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வால்யூம், அதாவது டெல்டா அப்படின்னு சொல்ல, வால்யூம் டெல்டான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ வால்யூம் டெல்டா, இந்த வால்யூம் டெல்டாவை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் முழுக்க முழுக்க இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த இதில் பாருங்கள், நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க என்னென்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலில் வந்து ஒரு 500 வால்யூம், அதாவது என்னென்னா வால்யூம் வந்து ஒரு 500 வால்யூம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, பை வால்யூம். ஓகே, ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வால்யூம் வந்து செல் வால்யூம் இருக்குது அதிலே. ஓகேவா? ஸோ ஒரு கேண்டிலில் 500 வால்யூம் செல் இருக்குது, 500 வால்யூம் பை இருக்குது. பையிங் 500, செல்லிங் வந்து ஒரு 300 இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கால்குலேஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய 500 வால்யூம், அதாவது பை வால்யூமில் 200 300 செல் வால்யூமாக மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய டெல்டா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200. ஓகே, ஸோ இதுதான் வந்து பையர்ஸோட உண்மையான வால்யூம். ஒரு கேண்டிலில் இவ்வளோ தான் பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வால்யூம்னா நமக்கு டோட்டலாகவே நமக்கு காட்டும். ஸோ இந்த டெல்டாங்கிறது பிரித்து நமக்கு காட்டும், எவ்வளோ பையர் இருக்காங்க, எவ்வளோ செல்லர் இருக்காங்க, டோட்டலாக ப்ரீவியஸ் அந்த கேண்டிலில் எவ்வளோ வால்யூம் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு, பை ஆகிருக்கு, செல் ஆகிருக்கு, இதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு காட்டக்கூடியதான் இந்த விடிங்கிறது, அதாவது வால்யூம் டெல்டா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த வால்யூம் டெல்டா அப்போ ஒரு கேண்டிலில் வந்து நமக்கு எப்படி இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் லைவாக உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நமக்கு இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு கேண்டிலில் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இது டே 1 நான் கொடுத்துருக்குறேன். பட் ஆனால் நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது நம்ம இன்ட்ராடேயில் உள்ள டைம் ஃப்ரேம் தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் ஒரு 5 மினிட் கேண்டில் நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலில் இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஒரு 80 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 100 ரூபா அப்படின்றது. இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, 100 ரூபாய்க்கு நமக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே,
இப்போ இந்த கேண்டில்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வால்யூம் டெல்டா எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இதில பார்க்க போறோம். ஓகே. ஸோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கேண்டில்ல. ப்ரீவியஸ் கேண்டில்ல இருந்து இந்த கேண்டில் பார்க்கும்போது நமக்கு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா வால்யூம் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வால்யூம் டெல்டா பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் நமக்கு வந்து ஒர்க் ஆகும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் இங்க நம்ம குடுத்துருக்கிற இந்த இது. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100 இருக்கும். அடுத்த கேண்டில்ல ரூ. 105 இருக்குது. ஆனா அங்க டெல்டா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 300 தான் இருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா, ஃபர்தரா வந்து இங்க இருக்கக்கூடிய டோட்டல் ஆ இது வால்யூம் டெல்டாவ பார்க்கும்போது நமக்கு 300 தான் இருக்கு. ஆனா பிரைஸ் வந்து ரூ. 105க்கு போயிருக்கு. ஆனா டெல்டா பார்த்தீங்கன்னா, ரூ. 300ல இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து அடுத்து ஃபர்தரா கீழ இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை எந்த இடத்துல பார்க்கணும்? எப்படி நம்ம வந்து இத வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிறது லைவா நம்ம இப்ப சார்ட்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதை எப்படி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லைவாக வந்து ஒரு இது காமிச்சிருந்தேன், டெமோ காமிச்சிருந்தேன் நான் வந்து. ஓகே. நான் இப்போ டெலீட் பண்ணிட்டேன். இதோட லிங்க் இன்னும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் தரேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இதை லோட் பண்ணுவோம். இந்த இண்டிகேட்டரை போயிட்டு நம்ம வந்து எடுப்போம். ஸோ இங்கே நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரோட லிங்க்கை நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை வந்து உங்களோட ஃபேவரேட்ல இப்போ நான் வந்து இதில் வந்து ஃபேவரேட்டில் இருந்து வச்சுருக்கேன். ஆட் ஃபேவரேட்னு உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல ஆட் ஃபேவரேட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆட் ஃபேவரேட் கொடுத்துட்டீங்கன்னா, கொடுத்துட்டு இந்த இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி காப்பி பண்ணுங்கள். இந்த ஆர்டர் ஃப்ளோ இஎம்ஐ இந்த இது வரைக்கும் பண்ணுங்க. ஆர்டர் ஃப்ளோ டெல்டா வித் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு, இப்போ நம்ம காப்பி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு நம்ம இண்டிகேட்டர்ஸ் நேராக நம்மளோட இதுக்கு போவோம். ட்ரேடிங் இண்டிகேட்டருக்கு போவோம். போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து வந்துட்டா. ஓகே. ஸோ ஆர்டர் ஃப்ளோ டெல்டா வித் இஎம்ஏன்னு இருக்கா, இந்த இண்டிகேட்டர் தான். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணோன்னே நமக்கு இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற இந்த மேலே இருக்கிறவங்க டெல்டா. ஸோ டெல்டாவில் நமக்கு வந்து இந்த ஹிஸ்டாகிராம் வந்து லைன் வந்து பொடிசாக இருக்கும். இதை மட்டும் நல்ல போல்டாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ வேறு எந்த ஒரு இதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படி இருக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து இருக்க போகிற நம்ம இதில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டைம் வந்து ஒரு 30 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ 30 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து மார்க்கெட் வந்து எந்தெந்த இடத்துலலாம் அதிகமாக வந்து கீழே விழுந்திருக்கு. அதாவது ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து டெலீட் பண்ணிட்டோம். இதை நம்ம எப்படி வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே நமக்கு வந்து ப்ரீவியஸ்லி ஒரு சிங்க் ஹை சிங்க் லோ இருக்கும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டே ஹை டே லோ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஒரு சிங்க். ஓகேவா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மேலே ஏறி இருக்கு. இது டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸோ ஜனவரி 1 ஸோ ஜனவரி 1 இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்திருக்கு அப் சைடில். ஓகே. இதை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்து மார்க்கெட் எங்கேருந்து ஃபர்தராக வந்து ஒரு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த இடம் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் இங்கேருந்து பை ஆயிருக்கு, இங்கேருந்து டவுன் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இதை நம்ம ஓவராலாக வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 1 மார்க்கெட்டோட லோ எது ஹை எது, இதான் ஹை லோ. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எங்கே அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் மறுநாள் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை 5 மினிட் டைம் சேஞ்ச் பண்ணுவோம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நம்ம 5 மினிட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து 5 மினிட் அதாவது 1 நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஜனவரி 2 ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே. டேட் போய் நம்ம இதில் எடுத்துடலாம்.
ஜனவரி 2. ஓகே ஓகே. ஸோ ஜனவரி 2ஆம் தேதி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து பையிங் நடந்திருக்கு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து மறுநாள் ஓப்பன் ஆகுது. எங்கே ஓப்பன் ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நாம் வந்து இன்னொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி வந்து ஒரு வீடியோ இந்த லெவல் வச்சு தான் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன், எம்எஸ்டி தியரின்னு சொல்லிட்டு. ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது என்னென்னா மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவலில் உள்ள ஒரு இது கான்செப்ட். ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்காக நாம் வந்து நான் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஒரு இண்டிகேட்டராகவே அதை நான் கொண்டாந்தேன். ஸோ அதுதான் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே. ஸோ இப்போ ஜனவரி 2ஆம் தேதி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே இருக்கிறதுனா இதெல்லாம் வந்து மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து R1 R2 அந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ கீழே இருக்கக்கூடியது இங்கே ஒரு ஓகே. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு வீக்லி, அதாவது வீக்லி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பைவோட் பாயிண்ட் இருக்குது. ஓகே. ஸோ கீழே எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா சரி மன்னிக்கணும், மேலே இருக்கக்கூடியது இல்லை, இது வந்து இது எம்எஸ்டி ஜோன். ஓகேவா. ஸோ எம்எஸ்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனாக இருக்கும். ஸோ எம்எஸ்டி ஜோனில் தான் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் எம்எஸ்டி ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனிச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு வீக்லி பேஸ்ட் ஒரு லைன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரை மியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே. ஸோ இங்கே மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகினது எம்எஸ்டி, கீழே இருக்கக்கூடியது இந்த இடம் வந்து இது கலர் நம்ம வந்து வேறு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணியும், கலர் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வீக்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோன். ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் நமக்கு வந்து என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லெவலில் மார்க்கெட் எங்கேருந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கணும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹைக்குள்ள ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. அன்றைக்கி மார்க்கெட் அதாவது ஜனவரி 3ஆம் தேதி, நம்ம 2ஆம் தேதி ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து 3ஆம் தேதி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் சொன்னோம் இல்லையா. ஆமாம். ஸோ 3ஆம் தேதி இங்கே நமக்கு வந்து ஸோ மார்க்கெட் ரேஞ்ச் ஓப்பனில் நமக்கு வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து டெல்டா வந்து நல்லா வந்து பாசிட்டிவாக இருக்குது. இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலுடைய நெகட்டிவ் டெல்டாவோட இந்த கேண்டில் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஓகே. இது நமக்கு வந்து மேட்டர் இல்லை. ஏன்னா இப்போ இந்த லைனுக்கு மேலே இது வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து டெல்டா பாசிட்டிவாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து அடுத்து வந்து நம்ம வந்து ஃபர்தராக இப்போ மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். இந்த கேண்டிலுக்கு மேலே ஹையை கட் பண்ணிருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த 5 மினிட் ஒரு நிமிஷம். ஸோ இந்த 5 மினிட் கேண்டிலுக்கு ஹை இந்த இருக்குது. இந்த ஹைக்கு மேலே ஸோ இந்த 5 மினிட் ஹைக்கு மேலே ஒரு கேண்டில் நமக்கு இந்த கேண்டில் 5 மினிட் கேண்டிலை கட் பண்ணி நமக்கு டெல்டா மைனஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு வந்து ஹையை கட் பண்ணலை, இது அந்த 5 மினிட் இன்சைட் பாராவே இருக்குது. ஓகே. ஸோ இது நமக்கு என்ட்ரி இல்லை. ஸோ அடுத்து நமக்கு காலுக்கு என்ட்ரி அப்படின்னா எங்கே எடுக்கணும் அப்படின்னா கால் நம்ம என்ட்ரி பார்க்கலாம். ஸோ கால்ங்கிறது கீழே இருக்கக்கூடிய இந்த லெவல் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லைன். ஸோ இந்த லைனில் நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் வந்து இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்துகிறேன், அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில் இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து எங்கேயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லைனில் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கிறது இல்லை. இங்கே நமக்கு வந்து கீழே அதாவது இந்த கேண்டில் இருக்குது. ஸோ இந்த கேண்டிலில் நல்ல ஒரு பாசிட்டிவான டெல்டா தான். ஆனால் இந்த கேண்டிலுடைய லோவை இது கட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ 10:35 கேண்டில் லோவை 10:40 கேண்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிற கேண்டில் நம்ம கட் பண்ணியிருக்கணும். ஸோ கட் பண்ணலை. அதனால் நம்ம வந்து எப்போ இந்த கேண்டில் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லைன் இல்லையா, ஸோ ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் லைன். ஸோ வீக்லியில் இருக்கக்கூடிய ஒரு லைனு, வீக்லி பைவோட் மாதிரி இது. ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு லைன், அதாவது என்னென்னா இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு 5 மினிட் கேண்டில், இந்த ஃபஸ்ட்டு 10:40 19 கேண்டில் இருக்குது. 10:50 கேண்டிலுடைய லோவை இந்த கேண்டில் கட் பண்ணியிருக்கு, 10:55 கேண்டில். ஆனால் டெல்டா நமக்கு பாருங்கள் பாசிட்டிவாக இருக்குது. இது நெகட்டிவ் டெல்டா, இது பாசிட்டிவ் டெல்டா. ஓகே. ஸோ அப்போ இதுதான் நமக்கான என்ட்ரி கேண்டில். இங்கே நம்ம இந்த கேண்டிலில் இந்த கேண்டில் க்ளோசிங் முடிஞ்சோடனே என்ட்ரி ஆகிறோம். அந்த சேம் டைமில் நம்மளோட டார்கெட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆப்ஷனில் வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு 10 பாயிண்ட், 5 to 10 பாயிண்ட் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன்.
ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி எப்போவுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. சேஃபாக ட்ரேட் பண்ணணும்னா ஒரு என்ட்ரி எடுத்ததுல வந்து 10 பாயிண்ட் நமக்கு வந்து சேஃபாக ஒரு 10 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிட்டோம்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து லாஸை வந்து கம்மி பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நமக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய சாரி மன்னிக்கணும், ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணியிருக்கு. அந்த லோவை கட் பண்ணாலும் மார்க்கெட், ஸோ இதோட லோ பாருங்கள் நமக்கு வந்து 24.93, இதோட லோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24.90. ஸோ 3 பாயிண்ட் லோவை கட் பண்ணிவிட்டு, ஆனால் டெல்டா பாசிட்டிவ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேண்டில் அப்ளை பார்த்தோம் இல்லையா நம்ம இதில் பார்த்தோம், அதாவது என்னென்னா ப்ரைஸ் வந்து லோவானும் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, டெல்டா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து ஃபர்தராக மார்க்கெட் மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் டேவுடைய ஹையோ லோவோ இல்லைனா ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் இதை நம்ம பார்க்கணும். ஸோ இதை மாதிரி வீக்லியில் இருக்கக்கூடிய பைவோட் பாயிண்ட்டு, மந்த்லி பைவோட் பாயிண்ட், ஸோ இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியில் உள்ள ஒரு பைவோட் பாயிண்ட்டு அன்னைக்கு, அதாவது இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஜனவரி 3ஆம் தேதி நம்ம ஒரு ஒரு இதுக்காக நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது ப்ரீவியஸ் அடுத்த நாட்கள் நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கான்செப்ட் இதான், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னென்னா ஒரு லைனில் இப்போ வந்து நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்னா செல் பண்ண போகும்போது நமக்கு வந்து இந்த கேண்டில், இப்போ இந்த கேண்டில் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் லைன். ஸோ இது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு அதாவது என்னென்னா எம்எஸ்டி நான் சொல்லி வச்சுருக்கேன்ல, எம்எஸ்டியில் இது வந்து எம்எஸ்டியோட ஹை லைனு. ஸோ இந்த எம்எஸ்டியோட ஹையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் வந்து ஹையை கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே ஹையை கட் பண்ணுது, இந்த கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணுது, டெல்டா மைனஸ் ஆகுது, நம்ம வந்து செல் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கேண்டிலுடைய ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ், இந்த ஹைக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ப்ராஃபிட் தான் நமக்கு, இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணோன்னு நீங்கள் எடுத்தாலும் ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எப்போவுமே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த லைனை வந்து டச் பண்ண விட லைனை தாண்டி மேலே ஒரு கேண்டில் நல்லா புரிஞ்சுங்க. லோவில் எடுக்கிறோம் அப்படின்னா லோனை டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணி கீழே வரணும் ஒரு கேண்டில். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இது டச் பண்ணி கீழே வந்துருக்கு. இந்த இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த கேண்டில் டச் பண்ணிவிட்டு, இந்த லைனை டச் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், இந்த லைனை டச் பண்ணி கீழே வந்துருச்சு இந்த கேண்டில். ஓகேவா? ஆனால் இந்த கேண்டில் இதோட லோவை கட் பண்ணலை, அதனால நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இந்த கேண்டில் ஃபுல்லாக அந்த லைனை டச் பண்ணிவிட்டு லோவையும் கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இங்கே டெல்டா பாசிட்டிவ் ஆச்சுன்னா நமக்கு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து டச் பண்ணியிருக்கு, பட் இந்த லைன் டச் தான் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த கேண்டிலோட கையை கட் பண்ணியிருக்கு, ஆனால் டச் பண்ணியிருக்கு, ஆனால் இந்த லைனை வந்து டச் பண்ண கிராஸ் பண்ணல. ஸோ இந்த கேண்டில் இந்த லைனை கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு அப்போ இங்கே வந்து இந்த கேண்டில் வந்து கையை கட் பண்ணுது அப்படின்னா டெல்டா பாசிட்டிவாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேண்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் லைன் இது. இந்த லைனுக்கு மேலே இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து க்ளோசிங் கொடுக்குது, அதோட ஹையை வந்து கட் பண்ணுது ஒரு கேண்டில். அப்போ இங்கே நமக்கு இந்த கேண்டில் என்ன இருக்கணும், டெல்டா பாசிட்டிவ் இருக்கணும். ஏன்னா ஹையை கட் பண்ணும்போது டெல்டா பாசிட்டிவ் ஆகணும். ஸோ டெல்டா நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா இப்போ ஃபர்தராக மார்க்கெட் வந்து கீழே நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வரப்போகுது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து 11:55. ஸோ 11:55 12 மணி கேண்டில். ஸோ 12 மணிக்கு டெல்டா வந்து நெகட்டிவ் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வருது. ஸோ என்ட்ரி எங்கே, இங்கே என்ட்ரி இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நமக்கு வந்து என்ட்ரி, இந்த கேண்டிலுடைய ஹை ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ் தான். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்டில் 20-15 பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஷனில் இந்த மணியில் நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஓகே, வேறு அடுத்த நாட்கள் நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். இதோட நாட்கள் இப்போ நேற்றுக்கும் தானோ ப்ரீவியஸில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து டைம் வந்து 30 மினிட் வச்சுக்குவோம். எல்லா 30 மினிட் வைக்கிறதுனா அந்த லைன் வந்து நம்ம வந்து ஹை லோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம 30 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து ஓப்பன் கேண்டில், இது ப்ரீவியஸ் டேனுடைய லோ. ஸோ அந்த லைன் நம்ம லோ மார்க் பண்ணிக்குவோம். இது ப்ரீவியஸ், எஸ் எக்ஸாக்டாக இது ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா? ஸோ இது ப்ரீவியஸ் டே லோ, அது பார்த்திங்கன்னா இது வந்து ஸோ ப்ரீவியஸ் டேவுடைய ஹை. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை 5 மினிட் டைம் சேஞ்ச் பண்ணிட்டு எம்எஸ்டி லெவலில் மார்க் பண்ணிக்குவோம். நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்டியில் பார்ப்போம். மார்க்கெட் எம்எஸ்டிங்கிறது ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த டூல் கால்குலேஷன் பண்ணது. ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எம்எஸ்டியோட ஹை இது. ஸோ எம்எஸ்டிக்கு வந்து ப்ளூ கலர் வச்சுக்கோம் நம்ம.
ஸோ எம்எஸ்டியோட லோ இது. ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ஹை மேலே இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாக்டான என்ட்ரியை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காலைல மார்க்கெட் மணி வந்து ஓப்பன் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஓப்பன் கேண்டில். ஃபஸ்ட்டு 5 மினி எங்கே ஓப்பன் ஆகுது பாருங்க, ப்ரீவியஸ் டேயோடைய லோவுக்கு மேலே எம்எஸ்டி லெவலுக்கு லோவில், எம்எஸ்டி லெவல் லோவில். ஸோ ஓகேவா, மார்க்கெட் வந்து ஒன்று ஃபர்தராக இதுக்கு மேலே மூவ் ஆகணும், இல்லை இதுக்கு கீழே மூவ் ஆகணும். ஆனால் அதுக்கு வந்து கீழே மூவ் ஆகணும்னா எம்எஸ் இந்த லோ ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, லோவுக்கு கீழே வந்துட்டுனா செல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆனால் நமக்கு வந்து என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற முக்கியம் சொன்னோம் இல்லையா. நம்ம இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில் பாருங்கள். ஓப்பன் கேண்டிலுடைய ஹையாக இந்த கேண்டில் கட் பண்ணியிருந்தோம்னா செல் பண்ணலாம். இல்லை, ஸோ ஓப்பன் கேண்டிலுடைய லோவை கட் பண்ணணும், இங்கே டெல்டா பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஓப்பன் கேண்டிலுடைய லோவை நமக்கு வந்து இந்த இது கட் பண்ணியிருக்கு, ஆனால் வந்து டெல்டா நெகட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து ஃபர்தராக என்ட்ரி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவை கட் பண்ணால் நம்ம என்ட்ரி. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து இது லோவை கட் பண்ணல. ஸோ இதோட லோ வந்து 920 கேண்டில். 920 கேண்டிலுடைய லோ வந்து நமக்கு வந்து 653, இது வந்து 653. ஸோ சேமாக இருக்குது, ரெண்டு லோவுமே இது ரெண்டுமே சேமாக இருக்குது. ஓகே, ஸோ லோவை கட் பண்ணணும், அதே நேரத்தில் டெல்டா பாசிட்டிவாக இருக்கணும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் நமக்கு வந்து லோவை கட் பண்ணியிருக்கு, டெல்டா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது க்ளோசிங் முடிஞ்சோடனே எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அடுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ட்ரி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு கீழே இது வந்துருச்சு. இங்கே அடுத்த கேண்டில் பார்க்குறோம், அடுத்த கேண்டில் லோவை கட் பண்ணலை, இந்த கேண்டில் லோவை கட் பண்ணிருக்கு. கரெக்டாக வந்து 10-25 கேண்டில் லோவை கட் பண்ணுது. ப்ரீவியஸ் டேவுடைய நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவுடைய லோ இது வந்து. ஸோ அந்த லோவுக்கு கீழே இந்த கேண்டில் வருது, இந்த கேண்டிலுடைய லோவை ஒரு கேண்டில் கட் பண்ணுது. அப்போ இங்கே வந்து டெல்டா என்னவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கணும். ஆனால் என்ன ஆகுதுன்னா டெல்டா பாசிட்டிவ் ஆகுது. இந்த கேண்டில் டெல்டா பாசிட்டிவ். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸில் என்ட்ரி, ஃபஸ்ட் என்ட்ரி நமக்கு ஃபெயிலியர் ஆனாலும் செகண்ட், அதாவது நான் 80%, அதாவது 70 to 80% வந்து இந்த இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அக்யூரசி இருக்கும். ஸோ 70% நமக்கு அக்யூரசி இருந்துட்டாலே, இப்போ நம்ம வந்து எடுக்கிற என்ட்ரிஸ் வந்து ஒரு 10 என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மந்த்லி 10 என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 7 என்ட்ரியே நமக்கு 8 என்ட்ரி ப்ராஃபிட்னாலே போதும். ஸோ இந்த 2 என்ட்ரி நமக்கு வந்து மைனஸ் 2-3 என்ட்ரி மைனஸ் ஆனாலும் பாக்கி இருக்கக்கூடிய 7-8 என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக 10-25. ஸோ 10-25 என்ட்ரி எடுத்திருந்தால் நல்ல ப்ராஃபிட். ஸோ நல்ல மூவிங். ஸோ அந்த டார்கெட் நான் தான் சொன்னோம் இல்லையா, ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து இது கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னால் ½ டைம் ஃப்ரேம். இது வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்களுக்கு வேணால் நான் வந்து காமிச்சிருவேன். ஸோ ப்ரீவியஸ்லி கால் ஆப்ஷன் எடுப்போம், புட் ஆப்ஷன் எடுப்போம். ஸோ இதை ஒன்று நம்ம எடுக்கலாம். ஸோ புட் ஆப்ஷன் எடுத்துருக்கிறேன், 30 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் போட்டிருந்த லைனில் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, டெலிட் பண்ணிட்டேன். சிம்பிளாக நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த இது இண்டிகேட்டர் வந்து. ஓகேவா? ஒரு 7 5. ஓகே, ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோ மார்க் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸ் டேவுடைய ஹை மார்க் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை இதுதான். ஓகே, ஸோ இது ப்ரீவியஸ் டேவுடைய ஹை. ஓகே, ஸோ இந்த 2 லைனும் மார்க் பண்ணியாச்சு.
ஸோ மார்க் பண்ணோன்னே இப்போ நமக்கு எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி 5 மினிட்ல நம்ம டைமில் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ 5 மினிட்ல ஸோ எம்எஸ்டிங்கிறத மார்க் பண்ணிக்குவோம் நம்ம வந்து. ஸோ இது எம்எஸ்டி லெவல். எம்எஸ்டி லெவலுக்கு வேற ஒரு கலர் எல்லோ கலர் கொடுத்துக்கணும் நம்ம வந்து. ஸோ இது இது வந்து ஒரு R1 ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்கும் இந்த ஆப்ஷனுக்கு. ஓகேவா? சரி, ஓகே, இதை லாக் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து இதை மியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான வியூ கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது 82 ரூபா அப்படிங்கிறது எம்எஸ்டி லெவல், 85 ரூபா அப்படிங்கிறது 185, 182ங்கிறது எம்எஸ்டி லெவல், 185 அப்படிங்கிறது வந்து R1. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் 1. ஸோ மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேவுடைய இது லோ தானே இது? எஸ், எக்ஸாக்டாக. ஸோ இது எம்எஸ்டி லெவல். ஸோ இது ப்ரீவியஸ் டே லோ, இது ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட மார்க்கெட் போகுது. அந்த கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணுது. இங்கே டெல்டா வந்து பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் ஆகலை. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆகுது, ஆனால் ஹையை கட் பண்ணல. ஓகே, ஸோ விட்டுருவோம். நமக்கு அடுத்த கேண்டில் எப்போ வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இப்போ நம்ம பை எடுக்க போகிறோம்னா இந்த கேண்டிலுக்கு மேலே ஹையை கட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் பாசிட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் எப்போவுமே விட்டுறணும். ஸோ செகண்ட் கேண்டிலில் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது டெல்டா. ஆனால் இந்த கேண்டிலுடைய ஹையை கட் பண்ணி நமக்கு வந்து டெல்டா நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கால் பாய் புட்டு கீழே இறங்க போகுது. அப்போ கால் பை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இல்லை இந்த கையை கட் பண்ணி டெல்டாவும் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதே புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே என்ட்ரி இல்லை. நமக்கான என்ட்ரி எப்போ அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த டைமில் 10:20. ஸோ 10:20, 10:25. ஸோ 10:20ஓட ஹையை இந்த பாருங்கள், ரெண்டு லைன்லேயுமே இன்றைக்கி ப்ரீவியஸ் டேவுடைய ஹை இருக்குது, R1 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னா 10:25க்கு 10:20க்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா பாசிட்டிவாக இருக்குது. அதோட ஹையை இந்த கேண்டில் கட் பண்ணியிருக்கு, 10:25 கேண்டில். ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்கு? டெல்டா பாசிட்டிவ் ஆகிருக்கு, டெல்டா நெகட்டிவ் ஆகிருக்கு, கையை கட் பண்ணியிருக்கு. கையை கட் பண்ணால் டெல்டா பாசிட்டிவ் ஆகணும், பாசிட்டிவ் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஷன், அதாவது இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது கால் ஆப்ஷன், காலை பை பண்ணிக்கலாம். ஸோ காலோட டைம் நமக்கு என்ட்ரி டைம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு வந்து 10:25. ஸோ 10:25க்கு காலில் நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. என்ன நடக்குது? 23,600, 10:25 எக்ஸாக்டாக கரெக்டாக 10:25க்கு என்ட்ரி. ஓகே, ஸோ இது நான் ஆல்ரெடி இந்த லெவல் எல்லாமே நான் வந்து டெய்லி நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எம்எஸ்டி லெவல், அப்புறம் வந்து இது V2T ஆப்ஷன். ஸோ இது வந்து நான் வந்து முழுக்க நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் வந்து இது வந்து டெய்லி இந்த லெவல்ஸ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கே நமக்கு கால், அதாவது புட் ஆப்ஷன் ரிஜெக்ஷன் ஆகுது, கால் ஆப்ஷன் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் அது வந்து ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு முட்டிட்டு ரிஜெக்ஷன் ஆகுது, இது சப்போர்ட்டில் முட்டிட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த காலை பை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து லோவை கட் பண்ணியிருக்கு, லைனில் டச் பண்ணியிருக்கு. ஸோ இதே பாருங்களேன், இந்த கேண்டிலே பாருங்களேன். ஸோ 10:30க்கு பாருங்கள், 10:30க்கும் 10:35க்கும் பாருங்கள். ஸோ 10:30ஓட கேண்டிலுடைய நெகட்டிவான டெல்டா இருக்குது. ஸோ அது லைனில் இருக்குது, எங்கன்னா சப்போர்ட்டில் நிற்கிது கரெக்டாக. அடுத்த கேண்டில் இதோட லோவை கட் பண்ணியிருக்கு. நல்லா பாருங்கள். ஸோ இதோட லோ எவ்வளோன்னு பாருங்கள். இதோட லோ வந்து நமக்கு 145 ரூபா, இதோட லோ வந்து 143 ரூபா. ஸோ லோவை கட் பண்ணியிருக்கு, டெல்டா பாசிட்டிவ். நம்ம ட்ரேட் எடுக்கலாம். எடுத்தால் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கன்னா இந்த கேண்டில் க்ளோசிங் முடிஞ்சோடனே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ 10:35 கேண்டில் ட்ரேட் க்ளோசிங் முடிஞ்சோடனே எடுக்கிறோம். இதோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 163 ரூபா. ஓகே, ஸோ 163 ரூபாய்க்கு நம்ம எடுத்தோம்னா ஒரு 10 பாயிண்ட் வச்சு 173 அதே கேண்டில் எக்ஸிட் ஆகும் சிம்பிளாக. ஓகேவா? ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இதுக்கு கீழே. ஸோ இதோட லோ எவ்வளோ? 143, 163, 10 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ், 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கும், 10 பாயிண்ட் ப்ராஃபிட். சிம்பிளாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த லெவல் எல்லாமே நம்மளுடைய இதில் வந்து நம்மளுடைய யூடியூப் நண்பர்களுக்காக டெய்லி இந்த லெவல் எல்லாமே கொடுக்குறேன். V2T ஆப்ஷன், எம்எஸ்டி லெவல், இந்த 2 லெவலுமே நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த 2 லெவலையும் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டேவுடைய ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து சிங்க எங்கேருந்து மார்க்கெட் வந்து லோவாக ஹையாக வந்து எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை அந்த மாதிரி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டரோட லிங்க் கீழே தரேன்னு சொல்லியிருந்தேன்.
கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த இண்டிகேட்டரோட லிங்க் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.